பெஸ்ட் 5 டே ஒர்க் அவுட் ரொட்டீன். பல விதமான ஒர்க் அவுட் ரொட்டீன் பார்த்துருக்கோம். பிகினர்ஸ், இன்டர்மீடியேட், அட்வான்ஸ் அப்படின்னுட்டு. இன்னைக்கு நம்ம இந்த ஒர்க் அவுட் வீடியோ யாருக்காக பண்ணோம்? நீங்க ஒரு பிஸி ஸ்கெடியூல்ல இருக்கீங்க. ஆனா உங்களோட கோல் ஸ்ட்ரென்த் கெயின் பண்றதா இருக்கலாம், லீன் மசில் மாஸ் கெயின் பண்றதா இருக்கலாம், இல்ல மசில் மாஸை ரீட்டைன் பண்ணிட்டு ஃபேட் லாஸ் பண்றதா இருக்கலாம். 5 நாள்ல உங்க பாடி பார்ட்டை மேக்ஸிமம் ஸ்டிமுலேட் பண்றது. நிறைய பேர் ஒன் பாடி பார்ட் அ டே அப்படின்னுட்டு பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அ வீக் அப்படின்னும் போது மசில் ரிகவர் ஆயிட்டு சூப்பர் காம்பன்சேட் ஆயிட்டு சும்மா ஒரு 2 நாள் உட்காந்துருக்கு. இப்போ நம்ம வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு பாடி பில்டர் ஜே கட்லர் வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்றாரு, டோரியான் யாட்ஸ் ஒரு வாட்டி பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களும் அவங்களோட கரியர்ல ஒரு மசிலை 4 or 5 days ஒன்ஸ் அப்படின்னு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட கோல் அப்படின்றதுக்கு செட் பண்ணும்போது ஒரு மசிலை 2 வாட்டி ட்ரெயின் பண்ணி ஆகணும். ஆனால் வந்து நம்மள்ட்ட 5 நாள் தான் இருக்கு. நம்ம கொஞ்சம் டிலிஜென்ட்டாக ஒர்க் பண்ண போகிறோம். PLUL அப்படின்னுவாங்க. ஸோ என்ன பண்ண போறோம்னா ஒரு நாள் புஷ், ஒரு நாள் புல், ஒரு நாள் லெக், ஒரு நாள் ஆஃப் விட்டுட்டு ஒரு நாள் அப்பர், ஒரு நாள் லோவர். புஷ் புல் லெக் பார்ட் பண்ணும்போது உங்க மசிலோட ஹைப்பர்ட்ரோஃபி அண்ட் கண்டிஷனிங்கை மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அப்பர் லோவர் டேஸ்ல நம்மளோட ஸ்ட்ரென்த்தை கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். டே 1 இன்னைக்கு நம்ம புஷிங் மசில் செஸ்ட், ஷோல்டர் அண்ட் ட்ரைசெப்ஸை ஒர்க் பண்ண போறோம். இன்க்ளைன்டு டம்பல் பிரஸ் ஒரு 4 to 5 sets ஆஃப் 8 to 10 reps. இதுக்கு அடுத்தபடியா கேபிள் கிராஸ் ஓவரும் ஃபிளாட் டம்பல் பிரஸஸும் சூப்பர் செட் பண்ண போறோம். அகைன் இதுவும் ஒரு 4 to 5 sets 8 to 10 reps. ஷோல்டர்ஸ்க்கு என்ன பண்ண போறோம்? டம்பல் பிரஸஸ் 5 sets ஆஃப் 8 to 10 reps. இங்க நான் ரெப்ஸ் சொல்றேன் அப்படின்னா அந்த ரெப்ஸுக்கான சேலஞ்சிங் வெயிட் எடுக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 20 kg டம்பிள்ல உங்களுக்கு 10 ஈஸியா வருது. அதுக்கு அடுத்த செட்டு 22 kg எடுத்து கஷ்டப்பட்டு 10th முடிக்கிறீங்கல்ல, சேலஞ்சிங்கா அந்த கடைசி ரெப்பை முடிக்கிற அளவுக்கு வெயிட்ல அதை செய்யணும். லேட்ரல் ரேசஸ் அண்ட் ஃப்ரண்ட் ரேசஸோட சூப்பர் செட் 10 to 12 reps 4 rotations. இது முடிச்ச உடனே ஷோல்டரும் முடிஞ்சிருது. ட்ரைசெப்ஸ் பிரஸ் டவுன் வித் a straight bar 5 sets of 10 reps முடிச்சிட்டு ஒன் ஆர்ம் ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன் அண்ட் டம்பல் கிக் பேக்ஸோட சூப்பர் செட் பண்ண போறோம். எவ்வளோ ரெப்ஸ்? 10 to 12 reps. இது ஒரு 3 ரொட்டேஷன் பண்ண போறோம். எல்லா மசிலுக்கும் ஒரு நல்ல ஸ்டிமுலேஷன் அண்ட் கொஞ்சம் சூப்பர் செட்ஸ் பண்றதுனால அதோட கண்டிஷனிங்கும் நம்ம இங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஒரு 3 sets ஆஃப் பிளாங்க் உங்களால் எவ்வளோ நிமிஷம் ஹோல்டு பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டு உங்களோட ஒர்க் அவுட்டை முடிச்சுக்கோங்க. டே 2 புல்லிங் மசில்ஸ் உங்களோட பேக், உங்களோட ட்ராப்ஸ் அண்ட் உங்களோட பைசெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஆர்ம் புல் ஓவர் ஆன் அ கேபிள் மெஷின் ஆர் டம்பல். இது ஒரு 3 sets ஆஃப் 10 to 15 reps பண்ணிட்டு உங்க லேட்ஸை நல்லா என்கேஜ் பண்ணிக்கோங்க. பார்பெல் ரோயிங் 5 sets ஆஃப் 8 to 10. இது நல்ல ஹெவியா போங்க. உங்களோட கம்ஃபர்ட் எதுல உங்களால உங்க பேக் மசிலை நல்லா ஸ்குவீஸ் பண்ண முடியுதோ அந்த ஆங்கிளை சூஸ் பண்ணிட்டு டூ பார்பெல் ரோயிங். உங்களோட புல் டவுன் மிஷின்ஸ்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் சூப்பர் செட். ஒரு ஸ்டாண்டர்ட் லோட போட்டுட்டு புல் டவுன் டு த பேக் 10 reps பண்ணிட்டு உடனே புல் டவுன் டு த ஃப்ரண்ட் 10 reps சூப்பர் செட் பண்ணுங்க. 5 ரொட்டேஷன். இது பண்ண உடனே உங்களோட ரோயிங் அண்ட் புல்லிங்கான எல்லா மசில்ஸுமே என்கேஜ் ஆயிருது. இப்போ பேக்ல 2 மசில் சரியா ஸ்டிமுலேட் ஆகாம உங்களோட லோவர் பேக் மசில்ஸ் அண்ட் உங்களோட ட்ரபீசியஸ். டம்பல் ஷ்ரக்ஸ் 8 to 10 reps-க்கான வெயிட்டை தூக்கி அதை முடிச்சிட்டு இமீடியட்டா பாடி வெயிட்ல ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் ஒரு 5 செட் பண்ணீங்கன்னா உங்களோட பேக் தரோலி எக்ஸாஸ்டட். பைசெப்ஸுக்கு ஆல்டர்னேட் டம்பல் கர்ல்ஸ் ஒரு 4 sets of 8 to 10 reps முடிச்சிட்டு ப்ரீச்சர் கர்ல் அண்ட் ஹேமர் கர்ல்ஸோட சூப்பர் செட் 10 to 12 reps 3 sets இந்த சூப்பர் செட்டை பண்ண உடனே உங்க பைசெப்ஸும் முடிஞ்சிருது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேக் அண்ட் பைசெப்ஸ் டே அன்னைக்கு லைட்டா ஃபோர் ஆர்மை ட்ரெயின் பண்ணும்போது யூ ஃபீல் பெட்டர். ரிஸ்ட் கர்ல்ஸ் ஒரு 3 sets ஆஃப் 15 reps. ரிவர்ஸ் கிரன்ச்சஸ் அண்ட் கிரன்ச்சஸோட சூப்பர் செட் வித்தவுட் யூசிங் வெயிட்ஸ் ஃப்ளோர்ல படுத்துக்கிட்டு இது ஒரு 3 செட் செய்யுங்க. ஸோ இந்த லெக்ஸுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2 sets ஆஃப் லெக் எக்ஸ்டென்ஷன். நல்லா உங்களோட நீயை தரோவா வார்ம் பண்ணிட்டு லெக் எக்ஸ்டென்ஷன் ஃப்ரண்ட் ஸ்குவாட்டோட சூப்பர் செட். லெக் எக்ஸ்டென்ஷன் 15 reps அண்ட் ஃப்ரண்ட் ஸ்குவாட் 8 reps. இது 5 ரொட்டேஷன். அடுத்தபடியா லெக் கர்ல்ஸ் சூப்பர் செட் வித் லெக் பிரஸ். லெக் கர்ல்ஸ் 10 to 12 reps அண்ட் லெக் பிரஸ் 10 to 12 reps. டம்பல் பிளை ஸ்குவாட்ஸ் ஒரு 3 sets ஆஃப் 20 ஹை ரெப்ல பண்ணிட்டு இது பண்ணும்போது உங்களோட க்ளூட்டை மேக்ஸிமம் மேலே கான்ட்ராக்ட் பண்ணி என்கேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது முடிச்ச உடனே லெக்ஸில் முக்கியமான விஷயம் காஃப்க்கு சீட்டட் அண்ட் ஸ்டாண்டிங் காஃப் ரைஸோட சூப்பர் செட். சீட்டட் காஃப் ரைஸ் நல்ல ஹெவி லோட் யூஸ் பண்ணுங்க. ஸ்டாண்டிங் வெயிட்டே இல்லாமல் உங்க பாடி வெயிட் யூஸ் பண்ணா போதும். 15 and 15 4 ரொட்டேஷன்ஸ் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சு அப்படின்னா ஒரு 3 செட் ஹேங்கிங் லெக் ரைஸ் எவ்வளோ ரெப்ஸ் போகுதோ செய்யுங்க. அதுக்கு அடுத்த நாள் ரெஸ்ட் அண்ட் ரிகவரி. செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ட்ரைனிங் ஃபார் ஆல் த மசில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்பர் பாடி டேல ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இடுப்புக்கு மேலே இருக்கிற எல்லா மசிலையும் ட்ரெயின் பண்ண போகிறோம். பெஞ்ச் ப்ரெஸ் 5 sets ஆஃப் 5. ஸ்ட்ரென்த்
ஃபோக்கஸ். ஃபர்ஸ்ட் ஒரு 2 செட் வார்ம் அப் பிளெயின் ராடு, அப்புறமா வந்து கொஞ்சம் சின்ன பிளேட்ஸ் எல்லாம் போட்டு வார்ம் அப் எல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு 5 ரெப்புக்கு சேலஞ்சிங்கா இருக்கிற வெயிட்டுக்கு கொஞ்சம் கம்மியான ஒரு 10 to 20% கம்மியான வெயிட்ல ஃபர்ஸ்ட் செட், இன்னும் கொஞ்சம் லைட்டா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு 5 ரெப்ஸ் செகண்ட் செட், கடைசி 3 செட் சேலஞ்சிங் வெயிட்ல பண்ணுங்க. இன்க்ளைன்ட் பெஞ்ச்ல போயிட்டு 2 செட்ஸ் ஆஃப் டம்பல் ஃப்ளைஸ் 15 ரெப்ஸ். மிலிட்டரி பிரஸ் வித் பார்பெல் 5 செட்ஸ் ஆஃப் 5. பெஞ்ச் பிரஸ்ல எப்படி சொன்னேனோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 2 செட் வந்து மாடரேட் வெயிட்ஸ் பண்ணிட்டு வார்ம் அப்க்கு அப்புறமா அதுக்கப்புறம் லாஸ்ட் 3 சேலஞ்சிங் செட்ஸ். லேட்ரல் ரைஸ் அண்ட் பென்ட் ஓவர் லேட்ரல்ஸோட சூப்பர் செட்ஸ் 3 செட்ஸ் ஆஃப் 10 பண்ண போறீங்க. உங்களோட பேக் மசில்ஸுக்கு டம்பல் ரோயிங் இது ஒரு 4 செட்ஸ் ஆஃப் 10 ஃபாலோடு பை க்ளோஸ் grip pull downs 3 sets of 10. ஆர்ம்ஸுக்கு triceps press down and alternate dumbbell curl ஓட சூப்பர் செட் ரெண்டுமே 8 to 10 reps 3 sets பண்ணுங்க. ரிவர்ஸ் curls and cable triceps extension இதோட சூப்பர் செட்ஸ் 3 sets of 10 on each. உங்களோட ஜிம்ல இன்க்ளைன்ட் ஆப் போர்டு இருந்துச்சுன்னா அதுல ஒரு 5 செட் மேக்ஸிமம் ரெப்ஸுக்கு ஆப்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுங்க. இந்த லோவர் பாடி டேல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹிப் சென்ட்ரிக் ஒர்க் அவுட் அப்படின்னு நான் சொல்வேன். டெட் லிஃப்டோட மேக்ஸிமம் லோடு எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகுது, எங்கேருந்து லிஃப்ட் பண்ண போறோம்னா உங்களோட லோவர் பாடி அண்ட் யுவர் ஹிப்ஸ். 5 செட்ஸ் ஆஃப் ஹெவி ஸ்குவாட்ஸ். இந்த ஹெவி ஸ்குவாட்ஸ் அப்படின்றது 3 ரெப் ரேஞ்சில் தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 செட் வார்ம் அப் பண்ணிட்டு உங்களுக்கு சேலஞ்சிங்கான வெயிட்ல 5 செட்ஸ் ஆஃப் 3 ரெப்ஸ் ஸ்குவாட்ஸ் முடிக்கிறோம். ஒரு 2 செட் டெட் லிஃப்ட் லைட் வெயிட்ல வார்ம் அப் பண்ணிட்டு 5 செட்ஸ் ஆஃப் 2 ரெப்ஸ் சேலஞ்சிங் வெயிட்ஸ்ல டெட் லிஃப்ட் பண்றோம். இதை முடிச்ச உடனே சிம்பிளா லெக் பிரஸ் மெஷின்ல ஒரு 3 செட்ஸ் ஆஃப் 20 ரெப்ஸ். அடுத்து லையிங் லெக் கர்ல்ஸ் 3 செட்ஸ் ஆஃப் 10 ஃபாலோட் பை ஸ்டாண்டிங் காஃப் ரேஸ். இது பண்ண உடனே ஓவராலாக லோவர் பாடி எல்லாமே ஸ்டிமுலேட் ஆகிடுது. அண்ட் முடிக்கும் போது உங்கள் ஜிம்லேயே இருக்கிறதுலையே ஹெவியான பேர் டம்பிள் எடுத்துக்கிட்டு அதை தூக்கிட்டு ஒரு 25 மீட்டர்ஸ் நடங்க, கீழே வைங்க, திரும்ப 25 மீட்டர்ஸ் நடங்க, கீழே வைங்க, இப்படி ஒரு 5. இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா வெயிட்டை தூக்கிட்டு நடக்கும்போது உங்களோட லோவர் பாடியோட கோஆர்டினேஷன் அண்ட் மசில் ஃபங்க்ஷன் ஒரு ஆங்கிளில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுது. இது உங்களோட ஸ்குவாட்ஸ் அண்ட் டெட் லிஃப்டில் கன்வெர்ட் கண்டிப்பாக ஆகும். ஸோ இன்னைக்கு ஒர்க் அவுட் ரொட்டீனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாரத்தில் 2 வாட்டி எல்லா மசிலையும் ட்ரெயின் பண்ண போகிறோம். இந்த ரொட்டீனை மினிமம் ஒரு 8 to 10 வீக்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் கம் பேக் டு திஸ் வீடியோ. உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நான் ரெகுலராக என் சேனலில் போட்டே இருப்பேன். Until my next video, this is your Bigly, over and out.